இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னா, கொக்கி வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஊசி நூல் வச்சு கையில வைக்காம, மிஷின்லேயே நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது மிஷின்லேயே வந்து கொக்கி வச்சுடுற மாதிரி நானும் ஃபோனில் பார்த்து தான் வந்து அது ஸ்டிச் பண்ணேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தான் கொடுத்தேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம புதுசாக ஒன்று பண்ணி கொடுக்கும்போது அது சரி வரலைன்னா அவங்க திட்டுவாங்க இல்லையா, அதனால நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி அவங்களும் பார்த்துட்டு இது சரியில்லை, ஒரு மாதிரி கலந்துட்டு வருது, ஸ்டிஃபாக நிற்கலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே போட்டு பார்த்தேன், ஒரு மாதிரி லூஸாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கையில் வந்து ஊசி நூல் வச்சு கொக்கி வைக்கிற மாதிரி அது வந்து இல்லை, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வந்து லூஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை வந்து விட்டுட்டேன், கையில் தான் வச்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தது. அப்பாடி இந்த கொக்கி வைக்கிற வேலை வந்து நம்மளுக்கு இனிமேல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா சொதப்பலாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு கையில் தைக்கிற மாதிரி மிஷினில் தைக்கிறது வந்து லூஸாக தான் இருக்குது, டைட்டாக இல்லை. இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி தான் தைச்சா ஆகணும். ஓகேவா?